ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட சுகப்பிரசவத்துக்காக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டிப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, கர்ப்ப காலம் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கவலை, ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பிரசவம் எப்படி இருக்க போகுது, நம்மளோட பிரசவம் வலிகள் கம்மியாக, அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப நார்மலாக சுகப்பிரசவமாக இருக்குமா, நம்மளோட பிரசவம் அப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரே சிந்தனையாக இருக்கும். ஸோ அப்படி உங்களோட பிரசவ காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது ஒரு பொண்ணுக்கு முதல் டெலிவரி, அதாவது தலப்பிரசவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களோட அந்த பிரசவ காலம் மேக்ஸிமம் 12 மணி நேரம் வரைக்கும் கூட இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த லேபர் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டெலிவரியிலே அப்போ அவங்களுக்கு இடுப்பெலும்புகள் விரிஞ்சு கொடுக்கணும், கர்ப்பவாயு திறக்கணும், அந்த ஆக்சிடோசனும் புரோஸ்டாகிளாண்டின் ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாமே ப்ராப்பராக பாடியில் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சு பாப்பா தலை என்கேஜ் ஆகி வெளியில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 12 மணி நேரமாவது அவங்களுக்கு ஆகும். அதை தான் அவங்க லேபர் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா, சில பேருக்கு போய் முதல் நாள் அட்மிட் பண்ணால் மறுநாள் நைட்டு வரைக்கும் பேபி பிறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த லேபர் பீரியடை நம்ம குறைச்சி வலியும் நார்மலாக்கி ரொம்ப ஈஸியாக பாப்பா வெளியில் வர்றதுக்கு, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்பை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, டேட்ஸ் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு பல விதத்துலேயும் ரொம்பவே உபயோகமுள்ள ஒரு பொருளாக இருக்குது. பட் இருந்தாலும் இது லேபர் பீரியடில் அந்த லேபர் டைமை குறைச்சி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் டேட்ஸ் எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க முதல்ல அவங்களுக்கு ரத்த சத்து அதிகரிக்கும். அதாவது அனீமியா பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வரலாம். இது நிறைய ஃபைபர் ரிச் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன், மோஷன் இது எல்லாமே நல்லபடியாக ஃப்ரீயாக நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் கர்ப்ப காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, இந்த சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். அதாவது இனிப்பு ஏதாவது சாப்பிடணும் போல். ஸோ இதுக்காக அவங்க கண்டபடி சாக்லேட்டு, பிஸ்கெட்ஸு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பட் அதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டேட்ஸ். இதில் இருக்கிற அந்த சுகர் கண்டென்ட், நேச்சுரல் சுகர் கண்டென்ட் அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியாகவும் இருக்கும், நல்லாவே அவங்களோட எனர்ஜியை பூஸ்டர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா, குழந்தையோட போன் ஸ்ட்ரென்த்துக்கும் டீத் நல்லா வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் இடுப்பெலும்புகள் நல்லா விரிஞ்சு கொடுக்கறதுக்கு, டெலிவரி டைமில் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு இந்த டேட்ஸ் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட டேட்ஸை நம்ம ஃபைனல் வீக்ஸ், அதாவது கடைசி வாரங்கள், பிரசவத்தோட கடைசி வாரங்களில் நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக நமக்கு ரொம்ப ஈஸியாகவே நார்மல் டெலிவரி ஆகும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ஸ் நம்ம அந்த கடைசி வாரங்களில் எடுத்துக்கும் போது இது நம்ம உடம்புல புரோஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த புரோஸ்டாகிளாண்டின் தான் உங்களோட கர்ப்பவாய் திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நேச்சுரலாக சில பேருக்கு கர்ப்பவாய் திறக்கலை அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக திறக்க வைப்பாங்க. அது இன்டியூஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா, இந்த புரோஸ்டாகிளாண்டின் ஜெல்லு தான். அந்த புரோஸ்டாகிளாண்டின் ஜெல்லை அவங்க உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கர்ப்பவாய் திறக்க ஆரம்பிக்கும். ஸோ இது நமக்கு நேச்சுரலாகவே இந்த டேட்ஸ் மூலமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட இடுப்பெலும்புகள் விரிஞ்சு கொடுத்து நம்மளோட கர்ப்பவாய் நல்லா மெல்லிஸாகி குழந்தை ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆக்சிடோசன் ஹார்மோன் சுரக்கிறதுக்கும் இந்த டேட்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நம்ம அதாவது நிறை மாதத்தில் 9 மாதத்தில் 36 வாரத்தில் இருந்து நம்ம டெலிவரி வரைக்குமே இந்த டேட்ஸ் டெய்லி ஒரு 5 டேட்ஸ் கர்ப்பிணி பெண்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே டெலிவரி நடக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் 36வது வாரத்திலிருந்து கர்ப்பிணி பெண்கள் டெய்லியுமே 4லேருந்து 5 டேட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் அந்த லேபர் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் போனமா பிள்ளையை பெத்தமா வந்தமான்னு இருக்கணும் அப்படின்னா இந்த டேட்ஸ் டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. Bye.